ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, சூப்பரான சுரக்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் பெரிய சுரக்காயில் ஒரு முக்கால்வாசி சுரக்காவை இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன சுரக்காவாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஒரு சுரக்காய் முழுசாக எடுத்துக்கோங்க. 1/4 கப் துவரம்பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி துவரம்பருப்பு கரெக்டாக மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு வருது. இது ரெண்டையுமே இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிடலாம். 4 பல்லு பூண்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருந்தேன், இப்போ இதில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். பாதி தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் இது கூட ஆட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம், அதனால் இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன். இந்த பருப்பு வெந்ததும் கடைஞ்சிட்டு நம்ம ஊற்றுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி அரைவாசி தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப முழுசாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேணாம். நம்ம கடையெல்லாம் செய்கிறதுனால அரைவாசி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது நம்ம நார்மலாக பருப்பு வேக வச்சு விசில் விட்டு எடுப்போம் இல்லைங்களா, அது போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் எடுத்திருக்கேன். 2 சிட்டிகை பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு வேக போடும்போது போட்டிருந்தோம். இது 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 2 வரமிளகாய், 10 குட்டி குட்டி சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு. பாதி ஜீரகம் தாளிக்கிறதுக்காக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சமாக நறுக்குன மல்லித்தலை, 2 கொத்து கருவேப்பிலை. இது நல்லெண்ணெய் தாளிக்கும் போது கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது புளி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, புளி நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பருப்பு வெந்துடுச்சு, இப்போ கடைஞ்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம முக்கால்வாசி கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நெய்ஸாக கடைய வேணாம். ஏன்னா அந்த சுரக்காய் லைட்டாக அந்த சுரக்காய் அங்கங்கே தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த சுரக்காய் கடையால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த புளி கரைசலை நல்லா நம்ம கரைச்சி இது கூட ஊற்றிக்கலாங்க. திக்காக கரைச்சி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாதத்துக்கு டிஃபனுக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப கட்டியாக இருந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இப்போ கொதிக்க வச்சிடலாம். புளி ஆட் பண்ணால் எப்போவுமே ஒரு 6-7 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக பருப்பு குழம்பே வச்சா கூட புளி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஒரு
6-7 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா எனக்கு 5 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ அந்தான அடுப்புக்கு மாற்றிட்டு இந்தான தாளிப்பு போட்டுடலாம். நடுவில் கிண்டி கொடுத்துருங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்தான கடாய் காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு சின்ன குழிக்கரண்டியில் நல்லா ஒரு 1.5 குழிக்கரண்டி போல் எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் வந்து இந்த சுரக்காய் கடையலுக்கு அவ்வளோ ருசி கொடுக்கும். நான் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும்ன்ட்டு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதுமே ஜீரகத்தை ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். டக்குன்னு மிளகா கிள்ளி போட்டுடலாம். கூடவே வெங்காயம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், 4 பல்லு தட்டுன பூண்டு, கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். நல்லா இப்போ இந்த வெங்காயம் முருகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் எடுத்திருக்க வெங்காயம் ரொம்ப பொடிசான வெங்காயம். அதனால உங்களுக்கு அப்படி நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி உங்களுக்கு நல்லா பெரிய சின்ன வெங்காயமாக கிடச்சிதுன்னா ஒரு 6 வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சுரக்காய் கடையலை சேர்த்துடலாம். பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். அப்பா செம்ம டேஸ்டியாக இருக்கும். மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. அவ்வளோதான், சுரக்காய் கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.